இது ஒரு கல்வாரி கிங்ஸ் சர்ச்சுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியும் ஒரு இனிமையான செய்தியும் நாங்கள் இந்த யூடியூப் வழியாக உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது மத ரீதியாக அவர்கள் வேதத்தையும் தேவனையும் அணுகுகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய ஆசீர்வாதங்களும் கிறிஸ்தவத்தினுடைய வெற்றி வாழ்வையும் ஜனங்கள் அனுபவிக்காமல் போகிறார்கள். உதாரணத்துக்கு பைபிள் எது நல்லது என்று சொல்லுகிறதோ கிறிஸ்தவர்கள் அது கெட்டது என்று சொல்லுகிறார்கள். முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் வேதத்துக்கு எதிரானவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் இருதயத்திலே தாங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம் என்று நம்புகிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பொருளாதார செழிப்பு என்று வரும்பொழுது தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது கவனிப்பீர் என்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பின்பு தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வானத்தையும் பூமி படைக்கும் பொழுது வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் நல்லது என்று சொன்னார். இந்த பூமியில ஏற்பட்ட வெளிச்சத்துக்கு கடவுள் ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்றார், ஒரு வெளிச்சம் நல்லது என்று கண்டார். பிறகு நட்சத்திரங்களை உண்டாக்கினார், பிறகு சமுத்திரத்தை உண்டாக்கினார், வெட்டாந்தரை உண்டாக்கினார், இருளை வெளிச்சத்தை வெவ்வேறாக பிரித்தார். இந்த பூமியை பற்றின கடவுளுடைய கண்ணோட்டம் என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் பூமியை படைக்கும் போது நல்லது 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 என்று சொன்னார். கண்டாருன்னு கூட சொல்றாரு, நல்லது என்று கண்டார். அப்படின்னா கடவுளுடைய ஐடியால இந்த பூமியை பற்றி என்ன, கடவுள் பூமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கடவுள் பூமி நல்லது என்றுதான் நினைக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் பூமி கெட்டது என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படிதான் கடவுளுடைய வார்த்தையை கிறிஸ்தவர்கள் மறைமுகமாக பிசாசனுடைய இருளிலால் மூழ்கடிக்கப்பட்டு 1ஆம் அதிகாரத்திலேயே கிறிஸ்தவர்கள் பூமி கெட்டதுன்றாங்க, பூமி சரியில்லைன்றாங்க, பூமி பொல்லாததுன்றாங்க. அருமையானே, பொல்லாத பூமியை தேவன் உண்டாக்கவில்லை, நல்ல பூமி உண்டாக்கினார். மனுஷன் பாவத்தினால் பூமி வீழ்ச்சி அடைந்து விட்டது, பூமியில பாவம் பிரவேசித்தது. பாவம் வந்ததனால் பூமியினுடைய அந்த நிலைமையெல்லாம் சற்று மாறி இருக்கலாம ஒழிய, பட் தேவன் உண்டாக்குனது என்றும் கெட்டு போவது கிடையாது. பூமி நல்லது என்று கண்டார். ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்று வரைக்கும் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும், பரலோகத்தை காண வேண்டும் என்று சொல்லி பரலோகத்துல இவங்க காண்பிக்கின்ற அக்கறையும் பரலோகத்துல இவங்க காட்டுகின்ற ஆசையும் பூமியில இவர்கள் சற்றேனும் காண்பிப்பது கிடையாது. மனுஷனை கடவுள் பூமிக்கென்று படைத்தார். மனுஷன் பூமியை நேசிக்காமல் பூமியை சபித்து, பூமி பொல்லாதது, பூமி பாவப்பட்டது, பூமி எதுக்கும் உதவாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மனிதனுக்கான எல்லா வகையான ரிசோர்ஸை கடவுள் பூமியில வைத்திருக்கிறார். ஆகவே பூமியை பற்றிய கண்ணோட்டம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த பூமியை உண்டாக்கும் போது கடவுள் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வேர்ல்டாக பொருட்களால் நிறைந்த பிரபஞ்சமாகத்தான் கடவுள் உண்டாக்கினார். இந்த பூமியை உண்டாக்கும் போது இந்த பிரபஞ்சம் இந்த பூமி வெறுமையான பூமி இல்லை. இந்த பூமியிலே ஏராளமான உலோகங்களையும், ஏராளமான இரும்பையும், ஏராளமான வைரத்தையும், ஏராளமான பெட்ரோலியம், ஏராளமான கனிம வளங்கள், ஏராளமான தங்கம், இப்படி விலையுயர்ந்த பொருட்களால் இந்த பூமியை கடவுள் நிரப்பியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ்வளவு செழுமையா அவங்க இருப்பதற்கான என்ன காரணம்? அங்க தண்ணி கிடையாது, ஆனா பெட்ரோலியம் இருக்குது. பெட்ரோலியம் தான் அவங்களோட ரிசோர்ஸஸா இருக்குது. பெட்ரோலியத்தை உலகம் முழுவதும் விற்பனை செய்கிறார்கள். உலகம் முழுவதும் அவர்கள் பண வரவை வரவழைக்கிறார்கள். அந்த நாடு மிக செழிப்பாக இருக்கிறது. இந்த பெட்ரோலியத்தை உண்டாக்குறது யார்? கடவுள் தான் அவங்க உண்டாக்குனாரு. பூமியில் அவ்வளவு ஆயிலை உண்டாக்கி இருக்கிறாரு, அவ்வளவு மீன்களை உண்டாக்கி இருக்கிறார் சமுத்திரத்துல. இன்னும் சொல்ல போனா தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிற அளவுக்கு தங்கத்தை குவிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொருட்களால் நிரம்பியிருக்கின்ற ஒரு உலகம்,
இருக்கிறது. ஏன் கடவுள் அப்படி பொருட்களால் நிரம்பி இருக்கிற உலகமா வச்சாரு அப்படி சொன்னா, மனிதனுக்கு பொருட்கள் தேவை, மனிதனுக்கு செழிப்பு தேவை, மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை, மனிதனுக்கு இதெல்லாம் தேவை. மனிதனுக்கு பெட்ரோல் தேவை, மனிதனுக்கு தங்கம் தேவை, மனிதனுக்கு எல்லா வகையான உலோக பொருட்கள் தேவை. நல்ல கார்ல போனோம்னா அந்த காருக்கான மூலக்கூறுலாம் பூமியில் இருக்குது. அங்க இரும்பு எடுத்து வெட்டி எடுத்து அதை சரிப்படுத்தி அதை ஒரு டிசைன் பண்ணி ஒரு பெயிண்ட் போட்டு அவன் காரை எடுத்து ஓட்டுற அளவுக்கு அந்த காருக்கான எல்லா வகையான பொருட்களையும் கடவுள் பூமியில படைத்திருக்கிறார். சோ மனிதனுடைய அந்த நல்வாழ்வை கடவுள் விரும்புகிறார். ஆனால் கடவுளுடைய பார்வையில பொருளாதாரத்தை பற்றி கடவுளுடைய பார்வையில அது நல்லது என்றுதான் அவர் சொல்லுகிறாரு. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? பொருட்களை வேணான்றாங்க, பணம் அது பொல்லாததுன்றாங்க, பொருளாசை அது சரியில்லைன்றாங்க. உண்மைதான், பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லுவது 100% உண்மை. கவனிக்க வேண்டும், பொருட்கள் மேல ஆசைதான் இருக்க வேண்டாம ஒழிய பொருட்களை மட்டுமே நீங்க நம்பி இருக்க கூடாது என்பது சொல்லப்படுவது உண்மை தான் ஒழிய, பட் சோர்ஸ் காட். தேவனை நான் நம்புவதில் எந்த தப்பும் கிடையாது. தேவன் படைத்த பொருட்களை நாம் அனுபவிப்பதில் எந்த தவறும் கிடையாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லுகிறது. பொருளாதாரத்தை பற்றிய தவறான கண்ணோட்டத்தினால்தான் இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் பொருட்கள் இல்லாமையினால், பணம் இல்லாமையினால், வறுமையினாலும், சஞ்சலத்தினாலும், தரித்திரத்தினாலும் அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு அவங்க பல பேரிடத்துல போய் அவர்கள் மண்டிட்டு மன்றாடி பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கவலைகளுக்கும் இவ்வளவு கண்ணீருக்கும் பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவர்களுடைய அறியாமை, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படாதனுடைய நிலைமை. இந்த பொருளாதாரத்தை பற்றிய தவறான கண்ணோட்டம் யாரோ அவளுக்கு தப்பா போதிச்சு வச்சுட்டாங்க. வேதத்துல கவனிச்சின்னு சொன்னா, அவிலா தேசம் முழுவதும் ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி பாயுமா, அந்த நதி போகிற இடமெல்லாம் பொன் விளையுமா. என்ன சொல்றார் கடவுள்? அந்த பொண்ணை பார்த்து கெட்டதுன்னு சொல்லல, அவர் நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் கெட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எதெல்லாம் கடவுள் நல்லதுன்னு சொன்னாரோ, கிறிஸ்தவர்கள் அதை கெட்டது என்று சொல்றாங்க. இவங்க கெட்டதுன்னு சொல்றதுனால கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தவறுகிறார்கள். இப்படி திருமணத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, ஜபத்தை பற்றி, இப்படி பல காரியங்கள் பற்றி கிறிஸ்தவருடைய அந்த தவறான அபிப்பிராயங்கள் அவளை மிகப்பெரிய அறியாமல் இருளுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்க வேண்டுமானால் சரியான செய்தியை, சரியான சத்தியத்தை நாம் கவனிப்பது ரொம்ப நல்லது. ஆகவே இந்த நம்முடைய சேனல்ல, இந்த கல்வரி கிங்ஸ் சேனல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய செய்திகள்லாம் ஒளிபரப்பப்படுகிறது. கவனியுங்கள், இந்த செய்திகளை கேளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம எடுத்து ஒவ்வொரு வசனமாக படித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக அந்த கொலோசியருக்கு நிருபம் வெறும் 4 அதிகாரங்கள். 4 அதிகாரங்களை 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. முதல் பகுதி கடவுள் மனிதனுக்கு என்ன செய்தார். ஸோ இன்னைக்கு உலகத்துல கடவுள் என்ன செஞ்சான்னு கேட்கிறவங்களுக்கு வேதம் பதிலளிக்கிறது. கடவுள் மனு வர்க்கத்துக்கான எல்லா காரியங்களும் செய்து முடித்திருக்கிறார் என்று அந்த கொலோசி நிருபத்துல நாம படிக்கிறோம். முதல் பகுதியாக முதல் 2 அதிகாரங்கள். அடுத்த 2 அதிகாரங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியதாக இருக்கிறது. ஆகவே நான் என் மனசுக்கு என்ன படுறதோ அதை நான் செய்யறேன்றது அது மதம் எப்பவுமே மனசுக்கு படுறதெல்லாம் செய்யும். பட் வேதம் நமக்கு மதத்தை போதிப்பது கிடையாது. உங்க மனசுக்கு படுறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதும் கிடையாது. வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ, வேத வார்த்தை என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படி நாம கேட்டு அதன்படி செய்வது நல்லது என்று வேதம் போதிக்கிறது. நான் போதிப்பது கிடையாது, நான் சொல்றது கிடையாது. பாத்தீங்கன்னா மரியாள் இயேசுவை பரிசுத்தாவியினால் அவள் கர்ப்பந்தரிக்கப்படும் போது காபிரியேல் சொல்றான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசுன்னு பேருவான்னு சொல்லும் போது அவ சொல்றா, புருஷன் அரியனே எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேலும் காபிரியேல் சொல்லும் போது மரியாள் என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட வார்த்தையின்படியே எனக்கு கடவுதுன்றாங்க. வார்த்தை என்னவோ அது ஆகட்டும், சரி என் மனசு நல்லதுன்னு படுது அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லல, உங்க வார்த்தை என்னவோ அதுபடி ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடவுள் தம்மோட வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உலகத்தில் எல்லாம் படைத்திருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் தம்மோட வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார்.
தேவன் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுவது என்பது நாம் கவனிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான அறியாமையிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். குறிப்பாக மதத்தின் அந்த பிடியிலிருந்து, மத கட்டுப்பாட்டிலிருந்து. மதம் மனிதனை வெறியனாக்கும். வேதம், கிறிஸ்தவம் மதத்தை மனிதனுக்கு போதிக்க வரவில்லை. கிறிஸ்தவம் மனிதனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் கடவுள் ராஜ்யத்தை போதிக்க வந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த சேனல் மூலமா நிறைய செய்திகள், நம்முடைய பழைய செய்திகள்லாம் இருக்கும், அதில் கவனியுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய செய்திகள் ஒளிபரப்பப்படும், அதையும் கவனியுங்கள். மற்றும் நம்முடைய லிவிங் காட் ஃபெய்த் தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு வேதாகம கல்லூரியும் ஒன்று, சிறிய பைபிள் ஸ்கூல் கூட ஒன்று இருக்குது. அதில் இணைந்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற காரியம் உங்களுக்கு அனுபவிக்கப்படும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.